இந்த நபர் அவர் டேட் பண்ண போற பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி இந்த ஹைடெக்கான ஸ்பெக்ஸ் போட்டிருக்காரு. இவர் இந்த பொண்ணை பார்த்து அடுத்த செகண்டே இந்த கிளாஸே ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணை ஸ்கேன் பண்ணிட்டு பொண்ணோட ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் இந்த பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறது முதற்கொண்டு இவர்கிட்ட சொல்லிடுது. இந்த பொண்ணுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல நடந்துகிட்டு இருக்க ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு இவரு. அடுத்து இவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இவரும் அந்த கிளாஸ் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அவரை எப்படியாவது காப்பாத்தி அந்த பொண்ணையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல பேட்டரி லோ ஆயிடுது. இவரும் நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துற ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸை சார்ஜ் போட்டு இவரும் போயிடுறாரு. அப்புறமா அவர் போயிட்டு வந்து பார்க்க இந்த பொண்ணுக்கு இந்த கிளாஸ பத்தின சீக்ரெட் எல்லாமே தெரிஞ்சிருது. இந்த பொண்ணு நம்ம லவ் இதோட முடிச்சுக்கலாம், நான் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை தான் லவ் பண்ண தேடுறேன், கிளாஸஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட இவரும் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு அந்த கிளாஸையே உடைச்சு போட்டுறாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இவர் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இப்ப என்கிட்ட கிளாஸஸ் எல்லாம் இல்ல, நீ என்ன லவ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட இந்த பொண்ணு சந்தோஷத்துல ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சுக்க இவரும் சந்தோஷத்துல அழுகும் போது இவர் கண்ணுல ஏதோ லைட் எரியற மாதிரி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த பிரச்சனையில இவர் வந்துட்டு கிளாஸ் உடைச்சிட்டாருல, அதனால கிளாஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனிக்கே போயிட்டு கான்டாக்ட் லென்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.